உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பாதாள செம்பு முருகர் கோயிலுக்கு. அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குங்க. அந்த கோயில் வந்து நம்ம பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சி அதிகமாக இருக்கும். நம்ம எல்லா கோயிலும் பார்த்தீங்கன்னா, முருகர் கோயில் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மலை மேலே தான் இருப்பார் முருகர். ஆனால் இந்த கோயில் மட்டும்தான் முருகர் வந்துட்டு அடியில் அதாவது பாதாளத்துக்கு அடியில், நிலத்துக்கு அடியில் இருப்பார். நம்ம அதை போய் இறங்கி போய் தான் நம்ம சாமியை பார்த்துட்டு வரணும். அங்கே ஒரு கருப்பர் சாமி மாதிரி அருவாள் வச்சுட்டு இருந்தார். நம்ம உள்ளே நுழையும் போதே நம்மளுக்கு வந்துட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சுதுங்க. அது என்ன விஷயம் அப்படின்னாக்கா, இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள், கண்டிப்பாக தெரியும். அழகாக வந்து அந்த கோயில் வந்துட்டு ரொம்ப கூட்டமாக இருக்கிற டைமில் அழகாக வரிசையாக போகிறதுக்காக கம்பியெல்லாம் வச்சுருக்காங்க. நான் சொன்ன விஷயம் இதுதான். கவிஞர் கண்ணதாசன் நூலகம், அவர் எழுதிய அந்த நூலகம்லாம் இங்கே இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் நான் இது ஃபுல்லாக வந்துட்டு நேச்சுரலாக பார்க்குறது கிடையாது. கண்ணாடி போட்டு வச்சுருக்காங்க. அந்தளவுக்கு நீட்டாக தொடச்சி பூட்டு போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க. இது உள்ளே போகிறதுக்கு அனுமதி இருக்கா என்னன்னு தெரியல. நாங்கள் மத்தியான டைமில் போனதுனால இதை பூட்டி தான் வச்சுருந்தாங்க. உள்ளே வந்து சாமியை வந்து நம்ம வந்துட்டு வீடியோ பிடிக்க முடியாது இல்லையா, அதனால் நான் வீடியோ பிடிக்கல. ஆனால் முருகர் வந்துட்டு சூப்பராக அழகாக ஒரு அழகான வடிவத்தில் இருந்தார். பார்க்குறதுக்கே அப்படி நேச்சுரலாக இருந்த மாதிரி இருந்தது. கண்டிப்பாக ஒரு டைம் நீங்கள் திண்டுக்கல் மாவட்டம் போய் பார்த்துட்டு வாங்க. எல்லா முருகருக்கும் கோயிலுக்கும் போகிற மாதிரி இது கிடையாது. இது சூப்பராக இருந்தது. இந்த கோயில் வந்துட்டு அவர் அமைதி நிறைந்த ஒரு இடமா இருந்தது. என்னுடைய அந்த பயணத்தில் வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப ஸ்பெஷல் தான் சொல்வேன். ஏன் அப்படின்னாக்கா, ரொம்ப அமைதியாக இருந்த கோயில் வந்து இது மட்டும்தான். நிறைய பேர் ஆளுங்க இருந்தாலும் ஒரு அமைதியாக இருந்துச்சு. என்னுடைய வீடியோ பிடிச்சிட்டா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.